இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சாலையோர வியாபாரிகள் குழு தேர்தல் திடீர் ரத்து. மறியலில் ஈடுபட்ட வியாபாரிகள் போலீசாருடன் தள்ளுமுள்ளு. குப்பைகள் தேங்கினால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். தனியார் குப்பை அள்ளும் நிறுவனத்திற்கு முதல்வர் எச்சரிக்கை. புதுச்சேரி சாலையோர வியாபாரிகள் குழு தேர்தலை ரத்து செய்த நகராட்சியை கண்டித்தும் தேர்தலை உடனடியாக நடத்த வலியுறுத்தியும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சாலையோர வியாபாரிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரம் மற்றும் சாலையோர வியாபாரத்தை ஒழுங்குபடுத்த ஏதுவாக சாலையோர வியாபாரிகளின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடத்துவதாக புதுச்சேரி நகராட்சி அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. ஆனால் இந்த தேர்தல் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி ரத்து செய்யப்பட்டதை கண்டித்தும் தேர்தல் உடனடியாக நடத்த வலியுறுத்தியும் தொழிற்சங்கங்களுடன் சாலையோர வியாபாரிகள் மறைமலை அடிகள் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தேர்தலை ரத்து செய்த புதுச்சேரி நகராட்சி மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமியை கண்டித்து அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்ற பொழுது போலீசாருக்கும் மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த சாலை மறியல் காரணமாக புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து செல்லும் பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் குப்பை அள்ளும் பணியை சரியாக செய்யவில்லை என்றால் தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். தூய்மை திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி எச்சரித்தார். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை சார்பில் தூய்மையை சேவை 2025 மற்றும் தூய்மை திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சி பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தூய்மை சேவையில் சிறப்பாக பணியாற்றிய நிறுவனங்கள், மாணவர்கள், தன்னார்வலர்கள், துப்புரவு பணியாளர்கள், கல்வி நிறுவனங்கள் ஆகியோருக்கு பரிசுகளை வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் குப்பை அகற்றும் பணியினை மேற்கொண்டு வருகிறது. அந்த நிறுவனம் அகற்றும் குப்பைக்கு எடை கணக்கில் பணம் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே குப்பை அள்ளும் பணியை அந்த நிறுவனம் சரியாக மேற்கொள்ளவில்லை என்றால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என எச்சரித்தார். மேலும் குப்பை அள்ளும் பணியில் தூய்மை பணியாளர்களுக்கு சரியான முறையில் சம்பளம் வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு மருத்துவ பாதுகாப்பு தேவையான உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், தூய்மை பணியாளர்கள் திடீரென வேலைநிறுத்தம் செய்கிறார்கள். அதனால் குப்பை அகற்றப்படாமல் புதுச்சேரியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. எனவே பணியினை செய்து கொண்டே தங்களது கோரிக்கைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டுக்கொண்டார். யார் இருந்தாலும் அவர் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் கேன்சல் பண்ண சொன்னா பட்டம் என்ன கேன்சல் பண்ணிடலாம். புதுச்சேரி
ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ச்சி சரவணகுமார் அலுவலகத்தில் 150 வகையான தின்பண்டங்களை வைத்து பிரம்மாண்டமாக நடைபெற்ற விஜயதசமி விழா அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள ஊசுடு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சாய்ச்சி சரவணகுமார் அலுவலகத்தில் விஜயதசமி விழா கொண்டாடப்பட்டது. இந்த கொண்டாட்டத்தில் சரஸ்வதி, நடராஜர், பெருமாள், சாய்பாபா உள்ளிட்ட சுவாமி படங்கள் அலங்கரித்து வைக்கப்பட்டு அமைச்சர் சாய்ச்சி சரவணகுமார் மந்திரம் மோத சுவாமிகளுக்கு பூஜை செய்யப்பட்டது. மேலும் விஜயதசமி விழாவில் அவல், பொரி, கடலை, சுண்டல் மற்றும் லட்டு, ஜாங்கிரி, மைசூர் பாக்கு, பாதுஷா, அதிரசம், மணிலா உருண்டை, எள்ளு உருண்டை, ரவா லட்டு, அல்வா, அனைத்து வகையான பிஸ்கெட் என 50 வகையான இனிப்பு வகைகளும், அதேபோன்று மாதுளை, ரிச்சி, ஸ்ட்ராபெரி, ரங்குட்டான், சீதாப்பழம், மாதுளை, கொய்யா, திராட்சை, பல வகையான ஆப்பிள் என 50 வகையான பழ வகைகள் மற்றும் அச்சு முறுக்கு, சாதா முறுக்கு, நெய் முறுக்கு, கை முறுக்கு, எள்ளடை, சீடை, சோமாஸ் என 50 வகையான காரம் என 150 வகையான தின்பண்டங்களை வைத்து பிரம்மாண்டமாக பூஜை செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் சபாநாயகர் செல்வம் மற்றும் புதுச்சேரி ஊசுடு தொகுதி சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். அனைவருக்கும் பூஜையின் இறுதியில் பிரசாதங்கள் மற்றும் பரிசு பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ச்சி சரவணகுமார் வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ கோவிலில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்விக்கு அதிபதியான ஹயக்ரீவ பெருமாள் 4 வேதங்களையும் பிரம்மாவிற்கு உபதேசம் செய்தார் என்பது ஐதீகம். அதனைத் தொடர்ந்து விஜயதசமி அன்று ஹயக்ரீவ பெருமாள் சரஸ்வதி தேவிக்கு ஆயக்கலைகள் 64னையும் உபதேசம் செய்தார் என்றும் கூறுவர். இதனை அடுத்து ஹயக்ரீவ பெருமாள் சரஸ்வதிக்கு உபதேசம் செய்த இந்த நாளில் கல்வி கற்க உள்ள குழந்தைகள் நெல்மணியில் ஹரி நமஸ்து சித்தம் என்று நெல்மணியில் எழுதி கல்வியை தொடங்கினால் சரஸ்வதி தேவியின் பூரண அருளும் குழந்தைகளுக்கு ஞானமும் பெறுவர். இதனை ஒட்டி புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட ஹயக்ரீவ பெருமாள் முன்னிலையில் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை ஹரி, ஓம் ஆங்கில எழுத்து, தமிழ் எழுத்துக்களை எழுதி கற்றலை தொடங்கி வைத்து பெருமானை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி தேங்காய்த்திட்டு பகுதியில் எழுந்தருளி உள்ள வடபத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரியை ஒட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் தேங்காய்த்திட்டு பகுதியில் எழுந்தருளி உள்ள வடபத்ரகாளியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது. இறுதி நாளான நேற்று வடபத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து கோவிலில் வைக்கப்பட்டிருந்த கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டு நவராத்திரி பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் வடபத்ரகாளியம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தொகுதி பாஜக சார்பில் 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய்ச்சி சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ச்சி சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ச்சி தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், ஏழுமலை ஆகியோர் ஏற்பாட்டில் ஆயுத பூஜை விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் உள்ள சுவாமிக்கு பூஜைகள் செய்து படையலிட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆயுத பூஜை விழாவை சிறப்பாக கொண்டாடும் விதமாக பல்வேறு வகையான பழங்கள்,
இனிப்பு வகைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் கொண்டும் மற்றும் துப்புரவு தொழிலாளர்கள், ஓட்டுநர்கள் ஆகியோருக்கு ஆயுத பூஜை விழாவினை கொண்டாடும் விதமாக சில்வர் பாத்திரங்கள், பிரஷர் குக்கர் உள்ளிட்ட சிறப்பு பரிசு பொருட்கள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருமலை வாசா ட்ரேடர்ஸ் கிருஷ்ணராஜ், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி, பொதுச் செயலாளர் சிவசங்கர், இளைஞரணி உலகநாதன், கிளைத் தலைவர் முரளி உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழுப்புரம் மாவட்ட காவல்துறை திருவெண்ணெய்நல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அரசூர் கூட்டுச்சாலையில் புதியதாக புறக்காவல் நிலையத்தை இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் திறந்து வைத்தார். திருவெண்ணெய்நல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சென்னை திருக்காஞ்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரசூர் கூட்டுச்சாலையில் புதியதாக அரசூர் புறக்காவல் நிலையம் இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் திறந்து வைத்து மரக்கன்றுகள் நட்டு வைத்தும் பொது நாட்குறிப்பு துவங்கி வைத்தார். உடன் விழுப்புரம் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தா, திருவெண்ணெய்நல்லூர் காவல் நிலைய ஆய்வாளர் அழகிரி, உதவி ஆய்வாளர் பாலசிங்கம் ஆகியோர் இருந்தனர். அரசூரில் புறக்காவல் நிலையத்தில் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். திருக்காஞ்சி ஆண்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பவித்ரா வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் ஆயுத பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. ஆயுத பூஜை விழாவினை முன்னிட்டு நேற்று அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் ஆயுத பூஜை விழா வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சி ஆண்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பவித்ரா வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் ஆயுத பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இதில் நிறுவனர் ராஜவேலு கலந்து கொண்டு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து ஆயுத பூஜை விழா வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி ஆயுத பூஜை பரிசு பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சமூக சேவகர் பூக்கடை ரமேஷ், தமிழக வெற்றிக் கழக வில்லியனூர் தொகுதி தலைவர் பூக்கடை பிரபு, பாஜக பிரமுகர் PRT பிரபு, தொழிலதிபர் சக்தி பாலன், சூர்யா மன்றம், புதுச்சேரி துணைத் தலைவர் பூக்கடை ராஜேஷ், மண்வாசம் தலைவர் ஆறுமுகம், மெக்கானிக் அருள், தொழிலதிபர் ஜெயமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் தளம் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் திருப்பணிக்கான பூமி பூஜை விழா கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. சங்கராபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இத்திருக்கோவிலில் பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. சுயம்புவாக கங்கை நதியிலும் புண்ணிய நதியான சங்கராபரணி நதியில் கிடைக்கப்பெற்ற பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் கோவில் கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி முதன்முறையாக ஜூன் 5ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு பாலஸ்தாபனம் செய்யப்பட்டார். மகாபாரத காவியத்தில் அரவாணனின் தியாகத்தை மையமாக கொண்டு இந்த திருக்கோவில் பக்தி மற்றும் பாரம்பரியத்தின் அழிவில்லா அடையாளமாக விளங்குகிறது. இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை மாத தேர் திருவிழாவிற்கு இந்தியா முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கிறார்கள். ஸ்ரீ கூத்தாண்டவருக்கு மோகினி அவதாரத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இடையே நடைபெறும் தெய்வீக திருமணம் திருவிழாவின் பிரதான நிகழ்வாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோவிலின் பூமி பூஜை கடந்த ஜூன் மாதம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியில் வாசக்கால் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று முக்கிய நிகழ்வாக ஆலயத்திற்கு தளம் அமைக்கும் பணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சாய்ஜி சரவணகுமார் துணைவியார் அண்ணா பிரபாவதி, ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் உட்பட பெருந்திரளான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் உட்பட அனைத்து ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, திருப்பணி குழுவினர், முன்னாள் அறங்காவலர்கள், கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். தீபாவளி பண்டிகை ஒட்டி புதுச்சேரி ராஜேந்திரா சார்பில் மாபெரும் சேலை கண்காட்சி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி ராஜேந்திரா சார்பில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி மாபெரும் சேலை கண்காட்சி நடைபெற்று வருகிறது. 45 சாலையில் உள்ள ஸ்ரீநாதன் திருமண நிலையத்தில் 3 நாட்கள் நடைபெறும் இந்த சேலை கண்காட்சியில் அனைத்து புதுவிதமான சேலைகளும் விற்பனை செய்யப்படுகின்றன. குறிப்பாக ஆன்லைனில் விற்பனை செய்யக்கூடிய மாடல்களை நேரடியாக பார்வையிட்டு வாங்கி செல்லலாம். மேலும் 399 ரூபாய் முதல் புதிய டிசைன்களில் புடவைகள் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும்
ஃபென்டி கலெக்ஷன், பனாரஸ், திஷூர், ஸ்டைலிஷ் சல்வாஸ் உள்ளிட்ட பல்வேறு வகைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. சேலைகள் மட்டுமின்றி பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான ரெடிமேட் வகை ஆடைகளும் இந்த கண்காட்சியில் விற்பனை செய்யப்படும். கும்பகோணம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 1000 பனை விதை நடவு நிகழ்ச்சி நடைபெற்றது. கும்பகோணம் அருகே திருப்பனந்தாள் பைபாஸ் ரோட்டில் அறிவியல் வளர்ச்சி இயக்கம் மற்றும் TRM அறக்கட்டளை இணைந்து ஏற்பாடு செய்திருந்த 1000 பனை விதை நடவு நிகழ்ச்சியில் 1000 பனை விதைகளை புதுச்சேரி பூர்ணாங்குப்பம் பனை ஆனந்தன் அவர்கள் வழங்கி பனை விதை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார். முதல் பனை விதை நடவு நிகழ்ச்சியை ஸ்ரீ காசிவாசி சபாபதி தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் நடவு செய்து துவக்கி வைத்தார். திருப்பனந்தாள் அறிவியல் வளர்ச்சி தலைவர் பாண்டுரங்கன் தலைமையில் TRM அறக்கட்டளை வைத்தியநாதன், ஒழுக்கச்சேரி தமிழ் சேவா சங்கம் ஞானசரவணவேல், SRM எஜுகேஷனல் ட்ரஸ்ட் செல்வகுமார், ராஞ்சி செல்வம், திருப்பனந்தாள் சமூக சேவகர் ராஜா ஆகியோர் பங்கு பெற்று சிறப்பு சேர்த்தனர். இதில் பூர்ணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி தன்னார்வலர்கள் லெனின், வண்டிமுத்து, சமூக சரவணன், மணிகண்டன் ஆகியோர் பங்கு பெற்று திருப்பனந்தாள் ஸ்ரீ குமரகுருப சுவாமிகள் கல்வி குழும பள்ளி NSS மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் பங்கு பெற்று கும்பகோணம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பனை விதை நடப்பட்டது. புதுச்சேரி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கட்சி அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கட்சியின் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா பரிசு பொருட்களை வழங்கினார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் ஆயுத பூஜை விழா கட்சி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு பிரசாதமும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் பரிசு தொகுப்புகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் விழாவிற்கு வந்திருந்த நிர்வாகிகள் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா அவர்களுக்கு சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ், புதுச்சேரி அமமுக அமைப்பு செயலாளர் UC ஆறுமுகம், கிழக்கு மாநில செயலாளர் முருகன், தொகுதி செயலாளர்கள் கரியமூர்த்தி, ராமச்சந்திரன், ஸ்டெல்லா, நிர்வாகிகள் கோட்டீஸ்வரன், அம்மா பிரகாஷ், தனவேல், லூர்துசாமி, பிச்சை வீரன்பேட் ஐயப்பன், முருகன், வேலு, செல்வமணி, செல்லம்மாள், அன்பழகன், குமார், சசிகுமார், மூலக்குளம் திருமுருகன், பிரசாந்த், ராஜி, தக்கக்குட்டை, அருள், சரளா, அமலா, சாந்தி, உமா, மேரி, உழவர்கரை ராஜி, ஜின்னா, ஜீவி, பரத், செந்தில், செல்வம், கண்ணன், ராணி, ஜான்சி ராணி மற்றும் கில்பர்ட், செல்வம் உட்பட அமமுக முக்கிய நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தட்டாஞ்சாவடி அருமாத்தபுரம் மேம்பாலம் அருகே அல் அக்ஃபா மேந்தி ரெஸ்டாரண்ட் திறப்பு விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ரோடு தட்டாஞ்சாவடி அருமாத்தபுரம் மேம்பாலம் அருகே அல் அக்ஃபா மேந்தி ரெஸ்டாரண்ட் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமரன், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, SDBI கட்சியின் தலைவர் நெல்லை முபாரக் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் நிறுவனர்கள் வஜூலுதீன், அப்துல்லா, முஸ்தபா விருந்தினர்களை வரவேற்று மகிழ்ந்தனர். மேலும் இங்கு மட்டன் மந்தி, சிக்கன் மந்தி, ஃபிஷ் மந்தி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, தந்தூரி வகைகள் அனைத்தும் நியாயமான விலையில் சுவையாக கிடைக்கும் என்று கடையின் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சாலை
வியாபாரிகள் குழு தேர்தல் திடீர் ரத்து. மறியலில் ஈடுபட்ட வியாபாரிகள் போலீசாருடன் தள்ளுமுள்ளு. குப்பைகள் தேங்கினால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும். தனியார் குப்பை அள்ளும் நிறுவனத்திற்கு முதல்வர் எச்சரிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.